ஹை ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக நம்ம தக்காளியை டக்குன்னு பழுக்க வைக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸ் பார்க்கலாம். பொதுவாகவே நம்ம ஒரு சில டைமில் தக்காளி வாங்கிட்டு வருவோம் ஏதாவது ஒரு வேலைக்காக. ஆனால் அது சரியாக பழுத்திருக்காது. நம்மளும் என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிப்போம். காயாக போட்டோம்னாலும் சீக்கிரமாக குடஞ்சும் வராது. அதுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் கவர் எடுத்து அதில் நம்ம காயாக இருக்கிற தக்காளி எல்லாத்தையும் போட்டுட்டு அதோட கூடவே ஒரு 2-3 பழுத்த தக்காளியும் போட்டு கட்டி வச்சிங்கன்னா ஒரு நைட்டில் வச்சிங்கன்னா காலையில் கூட நல்லா பழுத்துரும். அப்படி பகலில் செய்யணுன்னா ஒரு 4 மணி நேரம் போல் கட்டி வைங்க. நல்லா முக்கால்வாசி தக்காளி நமக்கு நல்லா பழுத்து வந்துடும். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸாக இருக்கும். நம்ம பல டைமில் இதை இந்த மாதிரி பண்ணுறதுக்கு யோசிச்சிருப்போம். ரொம்ப காயாக இருந்தால் சமைக்காமல் முடியாமல். இது யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாக பத்திரமா வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.